Good morning friends, welcome back to our channel இமயம் ஷேக்ஸ்பியர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இமயம் ஷேக்ஸ்பியர் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. Today I would like to speak about sentences often used in our daily life. There are hundreds and hundreds of sentences you may use, but mostly these are the common sentences that you have to know. If you know these sentences, no problem. Otherwise, you can keep these sentences in your mind and you can try to construct similar sentences like this. Depends upon the situation. So, I will come to that topic next in my next video. Now, you have to listen. Sentences often used in our daily life. I hope you understand. See, normally we say, we live in Trichy. I live in Chennai. நான் இங்கே சென்னையில் வசிக்கிறேன், நாங்கள் திருச்சியில் வசிக்கிறேன். இது வந்து ஆஃபனாக நம்ம யூஸ் சொல்ல தெரியணும். தெரியாது நான் இங்கே வசிக்கிறேங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. We live in Trichy. We live in Chennai. We can change the place according to your place. Okay? We live in Trichy. We have been living here for the past 10 years. This sentence structure I have already taught you in the present perfect sentence. Present perfect continuous. Present perfect continuous tense. Present perfect continuous tense I have already introduced. We have been living here for the past 10 years. 10 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வசிக்கிறோம். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். I already told you. We have been living here for the past 10 years. I have been working in this office for the past 7 years. I have been working in this office since 2014, something like that. An action started in the past and still it is continuing. I have explained in detail in my previous videos. Again, I want to remind you that I have 2 brothers and 1 sister. I have 2 brothers and 1 sister. எனக்கு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி இருக்கிறார். அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் சென்டென்ஸ்ன்றப்ப இப்படி தான் பண்ணணும். மை ஃபாதர் இஸ் a retired judge. எங்கள் அப்பா ஒரு ஓய்வு பெற்ற ஜட்ஜ், வழக்கு நீதியரசர். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியும், இந்த சென்டென்ஸ் கூட தெரியும். சம்டைம்ஸ் நம்ம பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மை ஃபாதர் இஸ் a retired judge அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஷைனஸ், நம்ம இங்கிலீஷில் பேசினா யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்க. அந்த இங்கிலீஷ் ஆம்பியன்ஸ்ன்னு சொல்கிறது, இங்கிலீஷ் ஆம்பியன்ஸ். அதாவது நேச்சுரலாக நம்ம வீட்டில் கூட பேசும்போது நம்ம எதுக்கு இங்கிலீஷ் பேசிட்டு நம்ம மதர் டங் தமிழ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தூத்வாலா ஆகையா அப்படிமா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் பால்காரன் வந்துட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம அதே ஓ மில்க் மேன் ஹேஸ் கம், இட் சீம்ஸ் தட் மில்க் மேன் இஸ் ரிங்கிங் த பெல் அப்படி ஜஸ்ட் சொல்லலாம். ஓகே, த சர்வன்ட் மெய்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே இட் சீம்ஸ். வேலைக்காரமாக என்னடா நீ காணாமல் இருக்க, இட் சீம்ஸ் த சர்வன்ட் மெய்ட் இஸ் ஆப்சன்ட் டுடே. அதெல்லாம் சுச்சுவேஷனில் அப்படியே நீங்கள் தப்போ தவறோ யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் ஆம்பியன்ஸ். ஜென்ரலாக எதை எடுத்தாலும் அப்படியே பழகிட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா நாடுகள்லேயும் இதான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட இட் இஸ் ஃபாலோவுட் இன் ஆல் கண்ட்ரீஸ். அந்த நாடுன்றதுக்கு போல் கண்ட்ரி யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒவ்வொரு சென்டென்ஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இன் எவ்ரி ஸ்டேட்ஸ், இன் ஆல் டிவி சேனல்ஸ், எல்லா டிவிலையும் போடுறான் அப்படிங்கிறத இன் ஆல் டிவி சேனல்ஸ். ஸோ அப்படியே ஸ்லோலி வி ஹாவ் டு யூஸ் இங்கிலீஷ் vocabulary in our day-to-day life. நமக்கு even though we have vocabulary and situation and you know the tense, we never like to use them. அந்த பழக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு வர மாட்டேங்குது. அந்த ஆம்பியன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு வந்து என்வரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்ல நிறைய பேர் படிச்சுட்டு இங்கிலீஷில் பேசுகிற ஃபேமிலியில் இருக்க பிள்ளைங்க பாருங்கள், 6th 7th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபாதர் மதர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ் லைக் தட். மை ஃபாதர் இஸ் a retired judge. இது தெரியும், ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம போய் காஃபி சாப்பிட்டு வரலாமா அப்படின்பீங்க, அதுக்கு நல்லா தெரியும். நம்ம போய் காஃபி சாப்பிட்டு வரலாமாங்கிறதுக்கு இங்கிலீஷில் பேச தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். Shall we go and have a cup of tea? Hey, come, let us go to the canteen and have a cup of tea. காலேஜில் பசங்க பேச மாட்டாங்க. வாடா டே காலேஜுக்கு போகலாம்,
நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றது. நீங்கள் திட்டுறது கூட இங்கிலீஷில் திட்டுங்க. எருமை மாடு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்களா? ஆமாம் சார், அடிக்கடி சொல்லுவோம்மா. பஃபலோ கம் லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்லு. அப்போ வந்து உனக்கு இங்கிலீஷ் பேசுகிறோமேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. சும்மா சாதாரணமாக வந்துடும். பஃபலோ கம் லெட் அஸ் கோ டு த கேன்டீன், லெட் அஸ் கோ டு த லைப்ரரி, 2 buffaloes கம் குயிக், இப்படி பேசுங்க. நீங்கள் திட்டி இதெல்லாம் இதை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் சார். அந்த அடிக்கடி யூஸ் பண்ணுறத யூ ஜஸ்ட் நோ ட்ரான்ஸ்லேஷன், யூ ஜஸ்ட் டு அட்டர் தோஸ் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து நல்ல வெரி வெரி டிஃபிகல்ட் சென்டென்சஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யுவர் மைண்ட் by listening to this kind of conversation and reading newspapers. Within 3 months, we can acquire lots and lots of sentences. You please try to do that. My father is a retired judge. I always like Hindi songs. I always like Tamil movies. I always like eating sweets. I like only sweets. I like only milk. I don't like coffee, tea. We can develop the sentences like that. If you take one situation, you can utter more number of words depending upon the situation if you know the basic structure. My aim is to introduce the basic structure to create as many sentences as possible in our day-to-day life without making errors. In the beginning you may commit errors, mistakes, but if you practice again and again, the mistakes will be automatically reduced. You please practice, then you will find it. What I am saying will come true. I never like to waste time. I never like to waste time. I never like to waste money. Whatever, if you add one new word, another sentence will come. I never like to waste time. I never like to waste money. Okay? I am going to attend online class today at 10 a.m. இது எல்லா பையன்களுக்கும் தெரியும். இந்த சென்டென்ஸே தெரியும், ஆனால் அவன் பேச மாட்டான். ஆன்லைன் கிளாஸ் 10 மணிக்கு போகணுடா அப்படிமா. அதே வந்து அவனுக்கு தெரியும் நல்லா. ஐ ஹவ் டு அட்டெண்ட் ஆன்லைன் கிளாஸ் அட் 10 a.m. He knows the structure. என்ன டென்ஷன் வேணால் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் he knows the structure, but he won't use. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெக்கப்படுறது. நம்ம இங்கிலீஷில் எதுக்கு பேசிக்கிட்டு அவர் மதர் டங் இஸ் தமிழ். இந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் mainly spoils our children, whichever may be the mother tongue. It is applicable to Telugu people also. It's applicable to Hindi students also. I'm not finding fault with the Tamil medium students. In all Malayalam and Telugu, they will try to speak only their own mother tongue. Even though they know the structure in English, they won't come forward to speak. That's why even after completing graduation, they are not able to speak fluently. Fluency will come only through practice. It's an evident fact. Okay, I never like to waste time. I am going to attend online class today at 10 a.m. I am going to attend online class today evening 5 p.m. Like that. I have to complete my work before 2 p.m. Work, instead of work, we can add any of the thing you want to say. I have to complete my job. I have to complete my homework. I have to complete my record works. I have to complete my letter writing. Whatever may be, you can insert here instead of work. You can create so many. With this one sentence, we can create 10 to 15 sentences. I have to complete my work. I have to complete my homework. I have to complete my record work. I have to complete my project. I have to complete my homework, and so many things we can add. Within 10 minutes, we can produce hundreds of sentences. I am in a hurry. I will meet you after 4 p.m. இது நமக்கு அடிக்கடி வரும். கூப்பிடுவாங்க, டே வரா, டே நாங்கள் போய்ட்டு, நானே அவசரத்தில் போயிட்டுருக்கேன், அப்புறம் சாயங்காலம் பேசுகிறேன்டா. இது நிறையா நமக்கு வரும். பட் யூ வாண்ட் யூஸ். நானே அவசரத்தில் போயிட்டுருக்கேங்கிறதுக்கு சடான சென்டென்ஸ் கூட உங்களுக்கு வராது. அதுக்கு தான் பாருங்கள். ஐ எம் இன் அ ஹரி. பிகாஸ் திஸ் இஸ் வெரி சிம்பிள். பட் சடன்லி இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு மைண்டுக்கு வராது. அதனால் அதை நீங்கள் மனப்பாடமாக கூட வச்சுக்கலாம். ஐ எம் இன் ஹரி. ஐ எம் இன் அ ஹரி. ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் 4 p.m. ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் 6 p.m. ஐ வில் கம் அண்ட் மீட் யூ இன் த ஈவினிங். யூ கேன் சே லைக் தட். ஐ எம் இன் அ ஹரி. நான் அவசரமாக போயிட்டுருக்கேன். அவசரப்படாத அப்படி. டோன்ட் பி இன் எ ஹரி. ஐ எம் இன் அ ஹரி. அவசரப்படாதடான்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சொல்ல வராது. இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம மதர் டங் பழகினதுனால அவசரப்படாதன்னு வராது. டோன்ட் பி இன் எ ஹரி. ஓகே,
Don't be in a hurry. அவசரப்படாத. Do it slowly. If you do it in a hurry manner, it will go wrong. Okay. Will you be free in the evening? நான் உன்னை சாயங்காலம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருப்பியா அப்படிங்கிறது இப்படி தான் பேசணும். Will you be free in the evening? Shall I meet you in the evening? அப்படி கேட்கலாம். Shall I meet you in the evening? I would like to meet you in the evening. Will you be free? Oh, I am free, you can come. No, don't come in the evening. Let us meet after 7. Okay? He will reply. Yesterday I told you, whenever you speak to somebody else, you have to observe the reply coming from his mouth. That is also a learning. Sometimes you may come across the sentence which you don't know from his reply. Like தெரியாத sentence அவனோட ரிப்ளையில் வரும். அப்படியே பிடிச்சிக்கணும். You have to catch that. You have to catch that. Whichever sentence which you have not come across in your life, you have to memorize. Sometimes we can memorize sentences also. There is no problem. Sir, English lo memorize panna solringa. Some important sentences, there is nothing wrong in memorizing, because that will be very much be useful in your day-to-day life. We want to speak English. That is our major aim. You should keep it in your mind. Our main aim, target is to speak English fluently. Unless you keep this idea in your mind, you cannot speak English. You should be mad after it. You should be mad after English speaking. Only then you can speak English. It's not an easy joke. Speaking English is not an easy joke, but you have to put efforts. If you practice constantly, it will be an easy joke. Practice பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது சாதாரண ஒரு வேலை தான். பயமுறுத்த நினைக்காதீங்க. English speaking, it's a language. See, the children, people who are always speaking like that, language will come only by practicing. If you have enough exposure to any language, you can learn that language within 3 months, provided you should have real passion for that. It's not playful. You should put some efforts, some meticulous efforts. If you put more efforts, you will learn the language so quickly. I have already told you. So these are some of the sentences I have given. I will come to conversation practice in my later videos. Sentences often used. These are not the only 10 sentences used in our life. Don't mistake me. I just thought about it and I have given you. We live in Trichy. We have been living here for the past 10 years. I have 2 brothers and 1 sister. My father is a retired judge. I always like Hindi songs. I never like to waste time. I am going to attend online class today at 10 a.m. I have to complete my work before 2 p.m. I am in a hurry. I will meet you after 4 p.m. Will you be free in the evening? Thank you. Channel subscribe pannunga. I will meet you tomorrow.